ஜெர்சிஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் ஆஃப் WPLோட ஜெர்சிஸ பத்தி ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சி பார்க்கலாம். போன சீசன் மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சியில அதே சாலிட் ப்ளூ, பிங்க் அண்ட் கோல்டுல இருந்தது. பட் இந்த சீசன் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அடிஷன் ஆஃப் ஃபயர் இன் த கோல்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஸ்லீவ்ஸில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ன்றதுனால கோல்டன் பேட்ச் வரும். இவங்களோட ஜெர்சியோட மேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸோட ஜெர்சியை தான். டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுக்கு அதே பியூர் ப்ளூ அண்ட் ரெட்டில் தான் இருக்குது. பட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ்னு பார்த்தா பெருசாக எதுவும் கிடையாது. அவங்களோட போன சீசனோட பேட்டர்னை மட்டும் லைட்டாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க லோகோவில் இருக்கிற அந்த 3 டைகர்ஸை செஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த சாலிட் சேம் ஜெர்சியை தான் அவங்க இந்த சீசனும் கேரி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஜெர்சி. இவங்களோட ஜெர்சியும் மேக்கர்ஸும் பூமா தான். ஸோ போன சீசனோட கம்பேர் பண்ணுறப்ப ஆர்சிபியோட இந்த சீசன் ஜெர்சியில் ஒரு டிண்ட் ஆஃப் பிளாக் அதிகமாகிருக்கு. அண்ட் அவங்க காலர்ஸ்லையும் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த சீசனோட அவங்களோட ஜெர்சியில் பெருசாக எந்த சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குஜராத் ஜெயின்ஸோட ஜெர்சி தான். போன சீசனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசனில் அவங்களோட ஜெர்சியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த லயனோட கிளாஸை ஸ்லீவ்ஸ்லையும் டார்ஸாலையும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட லோகோஸை எம்போஸ்டு பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மேட்ச் ஜெர்சியோட ட்ரைனிங் ஜெர்சி இன்னுமே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது யூபி வாரியர்ஸோட ஜெர்சி. இந்த சீசனோட பெஸ்ட் ஜெர்சின்னு நான் இதை தான் சொல்லுவேன். இதை மேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஏகாயா பனாரஸ் அப்படிங்கிற ஒரு டிசைனிங் பிராண்ட் தான் இந்த ஜெர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சிக்னிஃபிகண்ட்டாக அவங்களோட நெக்கில் பார்த்தீங்கன்னா சாரி மாதிரியான ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட டாஸோலையும் பயங்கரமான பேட்டர்ன் சேஞ்சஸை இந்த சீசனில் பார்க்க முடியும். என்னதான் அதே சேம் எல்லோ அண்ட் பர்பிள் அவங்க கேரி பண்ணாலும் ஒரு இந்தியன் தேசி ஃப்ளேவர் இந்த ஜெர்சியில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சீசன் ஆஃப் WPL ஜெர்சிஸோட ரிவ்யூ இதுதான். இதே மாதிரி மித்த லீக்ஸோட ஜெர்சிஸை பற்றின ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.